அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யா சார் படம் கருப்பு. நாங்கள் எல்லாம் நேற்றே வந்தோம், படம் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்ஜாயாக இருக்குது. வெயிட் பண்ணி படத்தை பார்க்கணும். ஸோ என் பேர் கார்த்திகேயன். இல்லை, இது மாதிரி சூர்யா சார் படம் ரிலீஸ் ஆகுது. நேற்றே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். அதுவும் சோழமலை தேட்டர்னா செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லி தான் நேற்று பார்க்கலான் இருந்தோம். ஆனால் நேற்று ரிலீஸ் ஆகாமல் டிலே ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு காலைல ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோடனே முதல் வேலையாக கிளம்பி எடுத்து வந்துட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தோம். அதுவும் இங்கேன்றப்ப செலிப்ரேஷன் எல்லாமே மாஸாக இருக்கும். பார்த்துட்டு சொல்றோம். படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி இல்லை, ரொம்ப கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய படம் மிஸ் ஆயிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கும்னு தான் நினைக்கிறோம். அந்த ஒரு நாள் தாமதமானதே எங்களுக்கு இன்னைக்கு புல் வெற்றி ஆகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க ஃபுல்லா நேற்று எதிர்பார்த்திருந்தோம். நேற்று எதிர்பார்த்தது நேற்று எங்களுக்கு படம் வரல. இன்னைக்கு அதே படம் வருது. இன்னைக்கு டபுள் வெற்றியா வந்து நாங்க கொண்டாடி இருக்கோம். ரெக்வெஸ்ட் வந்து என்ன சொல்றோம்னா, அன்னை வந்து வட்டம் ஏதாவது ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழமொழி சொன்னதுதான், சொந்தத்தை நம்பினா ரோட்டுக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அன்னை வந்து உழைப்பு வந்து இந்த படத்துல வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு சூழ்நிலையில அன்னை பேசி சரி கட்டி கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு படம் வந்துருச்சு. நான் கேட்க வேண்டிய என்னன்னா, இது வரைக்கும் நடந்து விட்டுருங்க. இனி அடுத்து வர படத்துக்கு வந்து அன்னை வந்து தயவு செய்து இப்படி ஆளுகிட்ட வந்து ஒப்படைக்காம வெளி மூலமா வந்து அண்ணன் எங்களுக்கு படத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். இதை வந்து நாங்க அண்ணனுக்கு வந்து மதுரை மாவட்ட சார்பாக கோரிக்கை வைக்கிறோம்.